மாநில அளவில் எஸ்ஐஆருக்கு எதிரான போராட்டம் நடைபெறுகிறது. அதன் ஒரு பகுதியாக கோவை ஒருங்கிணைந்த மாவட்டத்தில் இன்று இந்த போராட்டம் அண்ணன் திரு சம்பத் அவர்கள், திரு யுவராஜ் அவர்கள், திரு விக்னேஷ் அவர்கள், ராஜ்குமார் பாபு அவர்கள் மற்றும் ஏராளமான கழக தொண்டர்கள் முன்னிலையில் மிக சிறப்பாக நடைபெற்றது. எல்லாத்துக்கும் ஒரே ஒரு கேள்விதான், இந்த எஸ்ஐஆர் ரொம்ப அவசியமானு கேட்டா கண்டிப்பா ரொம்ப 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 அவசியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனா ஏன் இந்த தேர்தல் சமயத்துல இவ்வளவு அவசர கதியில இந்த இப்போ அதுவும் பருவமழை காலத்துல தமிழ்நாட்டில் இவ்வளவு அவசரமா ஏன் பண்ணணும், அதுதான் இங்க ஒரே கேள்வி. இந்த ஒரு முக்கியமான விஷயத்த தெளிவா தவறு இல்லாம செய்யணும். இப்ப பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 6,40,00,000 வாக்காளர்கள் இருக்காங்க. அதுக்கு 68,000 பூத் பிஎல்ஓஸ் இருக்காங்க. ஒரு மாசத்துக்குள்ள எப்படி அவங்க 3 விசிட் அவங்க பண்ணுவாங்க, பண்ணிட்டு எப்படி இந்த ஃபார்ம்ஸ் ஃபில் பண்ணி அவங்க சரி பார்த்து எப்படி ஒரு டிராஃப்ட் ரோல் எப்படி சரியான முறையில் அவங்களால பாசிபிளா ஃபர்ஸ்ட் அவங்களும் அவங்க அரசு பணியில இருக்காங்க. அதெல்லாம் பணியில அந்த வேலையும் பார்த்துட்டு இந்த வேலையை எப்படி பார்க்க முடியும்? அது மட்டும் இல்லாம அவங்களுக்குமே அனைத்து பிஎல்ஓஸ்க்கும் அவங்களுக்குமே ஒரு தெளிவான ஒரு எக்ஸ்பிளேஷன்ஸ் கொடுக்க முடியல. சில ஃபார்ம்ஸ் கொடுக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிற அவங்களுக்குமே ஒரு தெளிவான புரிதல் இல்லாம தான் இருக்கு. குறிப்பா பாத்தீங்கன்னா அது மட்டும் இல்லாம இப்ப நிறைய இடத்துல தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக ஆதரவாளர் இருக்கிற இடத்துல அந்த ஃபார்ம்ஸ் கொடுக்கப்படலைங்கிற குற்றச்சாட்டு நிறைய இடத்துல இருக்கு. இப்பயே பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல கோவை மாவட்ட செயலாளர்கள் நிறைய பேர் இதுக்கான புகார் தெரிவிச்சாங்க. இதெல்லாம் அரசின் கவனத்துக்கு எடுத்துட்டு போறோம். இதுதான் இதனால நியாயமான சில கோரிக்கை, சில சந்தேகங்கள்லாம் இருக்கு. இது வரைக்கும் தேர்தல் ஆணையம் இதுக்கான எந்த வித விளக்கங்களும் கொடுக்கல. பீகார்ல எஸ்ஐஆர் இப்படிதான் பண்ணாங்க, அவசரமா பண்ணாங்க, ரொம்ப அவசியம் பண்ணாங்க. இதே மாதிரி சரிபார்க்கணும் அப்படின்னு சொல்லி பண்ணாங்க. இருந்தாலுமே அங்க பாத்தீங்கன்னா எதிர்கட்சி தலைவர்கள்லாம் எத்தனை இடத்துல எவ்வளவு சந்தேகங்கள் சொல்லியிருக்காங்க. ஒரே வீட்டுல 100க்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் இருந்தாங்க. இது ஒரு எக்ஸாம்பிள் தான். இதுக்கு இது வரைக்கும் ஒரு தெளிவான எக்ஸ்பிளேஷன்ஸ் இது வரைக்கும் தேர்தல் ஆணையம் கொடுக்கவே இல்லை. இதனால பல சந்தேகங்கள் இருக்கு. ஏன் இப்ப பண்ணணும், அவ்வளவுதான். இப்போ போன வாரம் எஸ்ஐஆர் பண்ணப்ப தேர்தல் வருஷத்துல பண்ணல, இப்ப பொறுமையா அடுத்த வருஷம் பண்ணிருக்கலாமே. இதே வாக்காளர் பட்டியல வச்சுதானே இந்த போன எலெக்ஷன் நடந்துச்சு. 2024 பாராளுமன்ற தேர்தல் நடந்தது. அப்ப அதுலயும் அது சரியா நடக்கலையா?